IPL 2026 கிரிக்கெட் களம் இப்போது ஒரு மிகப்பெரிய மர்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது வேறு யாருமல்ல, தல MS தோனியின் எதிர்காலம் குறித்த விவாதம்தான். இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆடிய போட்டிகளில் ஒன்றில் கூட தோனி களமிறங்கவில்லை என்பது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு ஏற்பட்ட கால் தசைப்பிடிப்பு காரணமாக அவர் தொடர்ந்து பெஞ்சிலேயே அமர வைக்கப்பட்டிருப்பது ஒருபுறம் இருக்க, இதனை சுற்றி நடக்கும் இடைவிடாத பேச்சுகளால் தான் இப்போது மிகவும் சோர்ந்து போயிருப்பதாக முன்னாள் இந்திய வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் ஒரு அதிரடி கருத்தை தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய மஞ்சுரேக்கர், தோனியின் எதிர்காலத்தை பற்றி பேசி பேசியே நான் களைத்து போய்விட்டேன். இப்போது அந்த விஷயத்தில் எனக்கு இருந்த ஆர்வமே போய்விட்டது என்று மிக வெளிப்படையாக தனது ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். CSK நிர்வாகம் இந்த சூழலை மிகவும் தவறாக கையாண்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், எந்தவொரு வீரராக இருந்தாலும் சரி, பாசத்திற்கும் எமோஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட அந்த வீரரின் தற்போதைய ஃபார்ம் மற்றும் அணியின் வெற்றிக்கு அவர் எவ்வளவு பங்களிக்க முடியும் என்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு கசப்பான உண்மையை சுட்டிக்காட்டியுள்ளார். தோனி இந்திய கிரிக்கெட்டிற்கும் CSKவிற்கும் செய்த சாதனைகளை யாராலும் மறக்க முடியாது. அவர் எப்போதும் ஒரு சிறந்த கேப்டன் தான். ஆனால் இப்போது நாம் பார்க்கும் தோனி அந்த பழைய தோனியின் ஒரு நிழல் மட்டுமே என்று மஞ்சுரேக்கர் விமர்சித்துள்ளார். ஒருவேளை தோனி தனது பழைய உச்சக்கட்ட ஃபார்மில் இருந்து இந்த தற்போதைய CSK அணியை வழிநடத்தியிருந்தால் அவர்கள் இந்நேரம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். CSK நிர்வாகம் ஒரு கடுமையான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது என்று மஞ்சுரேக்கர் எச்சரித்துள்ளார். தோனி இன்னிங்ஸின் இறுதியில் வந்து ஒரு சில பந்துகளை எதிர்கொள்வதை பார்க்க ரசிகர்கள் ஆசைப்படலாம். ஆனால் அது ஒரு போட்டியை வெல்வதற்கான சிறந்த வழிமுறை அல்ல என்பது மஞ்சுரேக்கரின் வாதம். வயது மற்றும் போட்டிகளில் விளையாடாத இடைவெளி ஆகியவை தோனியின் ஆட்டத்திறனை பாதித்திருப்பதை மறைக்க முடியாது என்றும், ஒரு பிரம்மாண்டமான சகாப்தத்திற்கு மிக கண்ணியமான விடை கொடுப்பதை விட்டுவிட்டு இப்படி தொடர்ந்து இழுபறியாக வைத்திருப்பது அணிக்கும் அந்த வீரரின் பிம்பத்திற்கும் அழகல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். CSK இந்த எமோஷனல் பிடியிலிருந்து விடுபடுமா அல்லது தோனியின் அந்த ஒரு கடைசி ஆட்டத்திற்காக ரசிகர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.